ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் 3 விதமான பதவிகளுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அதற்கான அறிவிப்பு பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஓட்டுநர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கிற மாரி தான் போஸ்டிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டும் சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலேருந்து 62,000 சம்பளம் தராங்க. அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும், LMV லைசன்ஸ் வித் பேட்ச் இருக்கணும். அலுவலக உதவியாளர் 3 போஸ்ட்டு, சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலேருந்து 50,000 தராங்க. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். இரவு காவலர் ஒரு போஸ்ட்டு, சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 ரூபாயிலேருந்து 50,000. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சியின்மை, 8ஆம் வகுப்பு தேர்ச்சியின்மை, நன்றாக படிக்க தெரிந்தவராகவும் எழுத தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும், மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான இன சுழற்சி ஒதுக்கீடு முறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா 18, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 32 வயதும், பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு 34, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா 37 வயது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகம், தூத்துக்குடி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வேலைவாய்ப்பு விளம்பர அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தூத்துக்குடி இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் காலியாக உள்ள பல்வேறு விதமான பணிகளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நேர்முக தேர்வு மூலம் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேற்கூறியுள்ள தகுதியுள்ள இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் 17/1/2024 மாலை 5:30 மணிக்குள் கீழ்காணும் ஆவணங்களின் நகல்களில் சான்றிட்டும் புகைப்படத்துடன் சுயவிலாசமிட்ட ரூபாய் 25க்கான தபால் தலை ஒட்டிய உரை ஒன்றுடன் கீழ்கண்ட முகவரிக்கு பார்த்தீங்கன்னா உரிய விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உரை அந்த உரையில் நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த உரையில் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீன்றது அதில் மென்ஷன் பண்ணணும். அலுவலக உதவியாளர் பணியிடம் என்றும், இரவு காவலர் பணியிடம் என்றும், ஓட்டுநர் பணியிடத்திற்கு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பணியிடம் என்றும் குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா விண்ணப்ப படிவத்தினை இணை ஆணையர் அலுவலக விளம்பர பலகை மற்றும் TNHRCE வெப்சைட்டில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை 35/1A மேலரதி வீதி, தூத்துக்குடி 628002 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.